உடல்நலக்குறைவால் காலமான இயக்குனர் பாரதி ராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய திரையுலகினர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இந்த மரணத்தை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல. மரணம் எல்லாருக்கும் வரும், ஆனால் இந்த வயசில் வரக்கூடாது. அதை தாங்குகிற சக்தி அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு எப்படி இருக்கும்னு நினச்சி கூட பார்க்க முடியல. ஒரு மரணத்தை பார்த்துட்டு தைரியம் சொல்லலாம் அப்படின்னு நம்ம மனசில் நம்மளே தேத்திக்கிட்டு வந்து ஒரு தைரியத்தை சொல்கிற ஒரு தைரியம் கூட நமக்கு இல்லை. டைரக்டர் பாரதி ராஜா சாரை பார்த்துட்டு என்ன பேசுகிறதுனே தெரியல. ஏற்கனவே அவர் எவ்வளவோ அவருடைய ஏஜ் ஒரு ஃபேக்டரு. ரெண்டாவது அவருக்கு இருக்கிற ஒரு பையன் ஒரு பொண்ணு, அதில் அந்த பையன் மேலே அவருக்கு உயிர். அதுலேயும் மனோஜ் ஒரு நல்ல கேரக்டர், ரொம்ப அருமையான பையன், ரொம்ப அருமையாக. நான் ஒரு 7 வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன். எப்போ பார்த்தாலும் அந்த சிரிப்போட அந்த ஓடி வர்றதும் அந்த கட்டி பிடிக்கிறதும் அந்த பேசுகிறதெல்லாம் இன்னும் என் கண்ணில் அப்படியே இருக்குது. சமுத்திரம் படத்தில் அப்படி இவர்கிட்ட மட்டும் நான் டேட்டே கேட்க மாட்டேன், மனோஜ்கிட்ட மட்டும். இப்போ எல்லா நாளும் ஃப்ரீயாக வச்சுக்க, நான் ஒரே ஷெட்யூலில் தான் முடிச்சிடுவேன். கவுண்டமணி சார் பிஸியாக இருக்கார், அந்த பக்கம் செந்தில், இந்த மாதிரி சரத்குமார் இவங்கெல்லாம் பிஸியாக இருக்கனால இவர்கிட்ட மட்டும் டேட்டே பல்காக வாங்கி வச்சுட்டு அதை ஷூட்டிங் டேஸ் எல்லாம் மறக்கவே முடியாது. ஸோ அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நைட்டு பூரா எனக்கு அந்த தாட்ஸ் தான். அவர் நடித்தது, இது பண்ணது, ஃபைட் பண்ணது, அந்த எண்டு சீனில் தங்கச்சிக்கிட்ட பேசுகிறது, இதே தாட்ஸ் தான் எனக்கு. ரொம்ப நல்ல ஒரு இது. அந்த படத்தில் அவர் ஷீல்டு வாங்கினார் கமல் சார்கிட்ட. அதாவது அந்த படத்துக்கான ஒரு 100 days ஃபங்க்ஷனில் கமல் சார் எல்லாருக்கும் ஷீல்டு வாங்கினார். சார் இதான் சார் என்னோடய முதல் ஷீல்டு அப்படின்னாரு. ரொம்ப அடிக்கடி எங்கே பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப நெருக்கமான ஒரு தோழர். ஆனால் இது 48 வயசில் அப்படிங்கிறது மறக்க முடியாது. அவங்க அப்பா பார்க்குறதுக்கு தான் முடியல. பாரதிராஜ் சார் ஏற்கனவே அவர் ஏஜ் ஃபேக்டர்னால கொஞ்சம் தள்ளாடி தான் இருக்கார். இதில் ரொம்ப உடஞ்சி போயிருக்காரு. ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை, எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை. நேற்று காலையில் தான் ராதிகா அவர்கள் பேசினாங்க. நான் தேனியிலேருந்து வந்தேன். மனோஜ் ஒரு ஸ்வீட் லிட்டில் பாய் தான் சொல்லணும். உடம்பு சரியில்லை. நாங்கள் அப்புறம் நெப்போலியன்ட்ட பேசணும்னு சொன்னாங்க. அது நெப்போலியன் நாங்கள் அந்த ஃபோன் போட்டு பேசினார். இந்த மாதிரி ஒரு சடன் சும்மா அது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அண்ட் அதுவும் டைரக்டர் எப்படி இதை தாங்க போகிறாங்கன்னு தெரியல. பிகாஸ் ஒரு பெற்ற மகனை இழப்பது என்பது, நாம் இருக்கும்போதே நம் மகளிர்கள் இழப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு சூழல். எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் இருக்கும்போது எப்படி இருந்ததோ அதே தான் அந்த ஃபீலிங். பட் அவங்க மீராத்து வீரத்தில் அப்புறம் ஆழ்ந்துட்டாங்க. அதே மாதிரி எனக்கு டைரக்டர் எந்த வார்த்தைகள் சொன்னாலும் அவரை கேட்க முடியாது. காரணம், ஒரு மகனை இழந்து துவைக்கின்ற ஒரு தந்தையாக, ஒரு சிறந்த இயக்குநராக இருக்கிற அவருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அவருடைய ஆன்மா, மனோஜுடைய ஆன்மா சாந்தியுடைய எல்லாமுடைய இறைவனை வேண்டியிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.